நாம் ஆவியானவர் சரியாக புரிந்து கொள்வோமானால் நம்முடைய ஜெப லைஃப் ஈஸியாக மாறும். நிறைய நேரங்களில் ஜெபிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து போகிறோம் இல்லை? நம்ம இன்னைக்கு ஒரு நாள் உபவாசத்தை ஜெபிப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் பாடி ரொம்ப டயர்டாகிடும். சரி இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு புத்தகத்தை நல்லா படிக்கலாம், பைபிள் படிப்போம்னு நினைப்போம். அன்னைக்கு படிக்க முடியாத அளவுக்கு சோர்வு வரும் இல்லையா? இப்படி நிறையா நேரங்கள், இப்படி நிறையா உலகத்தில் நம்ம நிறைய தடைகள் வரும். ஆனால் ஆவியானவரோடு கூட நாம் சேர்ந்து நடப்போமானால் நம்ம ஜெப லைஃபே மாறிக்கும், வேத வாசிப்பு வித்தியாசமாக மாறிக்கும், துதி லைஃபு வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அழகாய் தேவாவியான நமக்கு உதவி செய்வார். ஓகேவா? ஸோ அதனால தான் நல்லா கவனிங்க, நீங்கள் அவரோடு கூட இருக்க விரும்புவதை காட்டிலும் தேவாவியார் நம்மோடு கூட இருக்கத்தான் விரும்புகிறார். அவருடைய ஆசை எல்லாம் நம்மோடு கூட வாசம் பண்ணவே விரும்புகிறார். அதனால ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு கூட உலாவினாராம், ஆதாமோடு கூட சஞ்சரித்தாராம், ஆதாமோடு கூட பேசினாராம். அதனால இன்னைக்கும் அதே தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார், நம்மோடு சஞ்சரிக்க விரும்புகிறார். தன்னுடைய விருப்பங்களை எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து கொடுத்து உங்களை வாழ வைத்து உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களோடு கூட இருந்து அவர் மகிமைப்படுவது மாத்திரமல்ல உங்களையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அதனால தான் ஏனோக்கோடு கூட தேவன் வந்து சஞ்சரித்தார், உலாவினார், அவங்க தோல் மேல கையை போட்டு அழகாக நடந்து போனார். இன்னைக்கு அதை விரும்புகிறார் தேவன். அதனால தான் தேவ தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுவதை பார்க்கலும், பரலோகத்தில் அவர் வாசம் பண்ணுவதை பார்க்கலும் மனுஷனுடைய துதியில் வாசம் பண்ண விரும்புகிறார், மனுஷனோடவே சஞ்சரிக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் பாருங்களேன், நியாயத்தீர்ப்பிற்கு பிற்பாடும் கூட புதிய வானம் புதிய பூமி திரும்ப எங்கே தான் கொண்டு வராரு? அங்கே தான் திரும்ப வந்து என்ன செய்கிறாரு? மனுஷனோடு கூட தான் வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை அங்கே வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார்.